ஓடிடி சேட்டலைட் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். தியேட்டர்கள் வந்து ஒரு போனஸாக இருக்கிற ஒரு ஸ்டைல் இருந்தது. அதை மாற்றின ரெண்டாவது படம், அதை மாற்றினது இருக்கிற சூழல் வந்து நம் படங்களை நம் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அதுக்கான என்ன இன்வெஸ்ட் பண்ணமோ அதை திரும்ப எடுக்கிறதுன்ற அந்த மாடல். ஃபில்ம் மேக்கிங் அண்ட் எக்ஸிபிஷன், ஃபில்ம் எக்ஸிபிஷனை வந்து நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்னு நமக்கு இந்த வருஷம் நிரூபிக்காட்டி இருக்கிற வெகு சில படங்களில் கருடனும் ஒரு படம். விடுதலை பண்ணும்போதே அவருக்கு இங்கே ஒரு இந்த ரைட் ஷோல்டரில் ஒரு லிகமெண்ட் டேர் இருந்தது, அதோடு தான் பண்ணார். நான் வந்து சரி கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம், இல்லை நான் பண்ணிடலானே. சூரி இங்கேருந்து கொஞ்சம் கீழே ஒரு 10 அடியிலேருந்து குதிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த ஷாட்டு. சரிண்ணே, அது மேலே இருக்கேன் அண்ணே, அதுக்கு மேலே உனக்கு 15 அடி அங்கேருந்து குதிக்கிட்டு போனால் இன்னும் நல்லா இருக்கும்ண்ணே. ஓகே குதிங்க அப்படின்னு தான் இருக்கும். எல்லா படத்துக்கும் ரிலீஸ் நேரத்தில் ப்ராப்ளம்ஸ் வரும், எல்லா படத்துக்கும் ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த படத்துக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அந்த ப்ராப்ளம் வர நேரத்தில் வேற படத்துக்கு தான் சக்சஸ் மீட் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிதான் போகுது. இது என்ன நம்பிக்கை இருக்கு, இந்த படம் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு விட்டார். படம் நல்லாதான் சக்சஸ் ஆயிடுச்சு. சூரிக்காக இந்த படத்துல நான் வந்து பண்ணேன், ஒரு நல்லது செய்ய வந்தேன், அது எனக்கு நல்லதாயிடுச்சு பாருங்க. அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சூரி ஜெயிச்சது நான் ஜெயிச்ச மாதிரி இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் தியேட்டருக்கு ஆட்கள் வரமாட்டாங்க, தியேட்டருக்கு வரமாட்டாங்க. ஓடிடியை நம்பி தான் நம்ம பிஸ்னஸே இருக்குது. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக நம்ம அப்படி தான் மாடலே பண்ணியிருக்கோம். ஓடிடி சேட்டலைட் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். தியேட்டர்கள் வந்து ஒரு போனஸாக இருக்கிற ஒரு ஸ்டைல் இருந்தது. அண்டு அதை மாற்றின இந்த வருஷம் வந்த ரெண்டாவது படம், அதை மாற்றினது தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க ப்ரொடியூசர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து தமிழ்நாடு தியேட்டருக்கல்ல இருந்து எடுத்துக்க முடியும், மீதி எல்லாத்தையும் போனஸாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கான சில படங்கள்ல கருடன், இந்த வருஷம் கருடன் அப்படி ஒரு படம். அண்ட் ஐ திங்க் அந்த மாடல் தான் ரொம்ப டெமோக்ராட்டிக்கான மாடல்னு நினைக்கிறேன். இப்போ ஓடிடியோ சேட்டலைட்டோ மற்ற பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து அவங்களுக்கு எந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அதை அவங்க வாங்குவாங்க, அவங்களுக்கு தேவையில்லாததை அவங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தேவையானதுக்கு நிறைய வேலை கொடுத்து வாங்குவாங்க. அப்படி வாங்கும்போது நமக்கு சந்தோஷம் தான், நம்ம அதை வேண்டாம்னு சொல்ல போறது இல்லை. ஆனால் ஒரு ஃபில்ம் மேக்கரா, ஒரு 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 ப்ரொடியூசரா நமக்கு நேரடியாக திரையரங்குகள் மூலமாக மக்கள்கிட்ட படங்களை கொண்டு போகும்போது இருக்கிற சுதந்திரம் இருக்குல்ல, படைப்பு சுதந்திரம் வந்து ஓடிடிஸ்க்கு போகும்போது இல்லை. இப்போ நமக்கு இருக்கிற சூழல் வந்து நம் படங்களை நம் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அதுக்கான என்ன இன்வெஸ்ட் பண்ணமோ அதை திரும்ப எடுக்கிறதுன்ற அந்த மாடல். த மோஸ்ட் ஏஜ் ஓல்டு அண்ட் த மோஸ்ட் டெமோக்ராட்டிக் மாடல். அந்த ஸ்டைல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் அண்ட் எக்ஸிபிஷன், ஃபில்ம் எக்ஸிபிஷனை வந்து நம்மளால சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்னு நமக்கு இந்த வருஷம் நிரூபிக்காட்டி இருக்கிற வெகு சில படங்கள்ல கருடனும் ஒரு படம். அண்ட் இந்த இடத்துக்கு அந்த படம் வந்திருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னுடையது. நான் நினைக்கிறது என்னன்னா, செந்திலுடைய கமிட்மெண்ட், டெடிகேஷன், அந்த ஒர்க், அந்த படத்தை கொண்டு வந்து எப்படி சேர்க்கணும், இந்த கதையை எப்படி ஒர்க் பண்ணணும், தொடர்ந்து செந்தில்னு சொல்லும்போது அந்த டீம், அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் த ஹோல் டீம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசர் வந்து ஓகே இதை வந்து நம்ம பண்ணலாம், இதெல்லாம் கேட்டா பண்ணலாம். எனக்கு ஆரம்பத்தில் அவர் எப்படி ஒர்க் பண்ணாருன்னு தெரியும். சார் ஏன் சார் கம்மியா இருக்கு, நிறைய வச்சுக்கலாம் சார், இன்னும் கொஞ்சம் பெருசா எடுக்கலாம் சார்னு அவர் ப்ரொடியூசர் சொல்றது வந்து நான் கேட்டிருக்கிறேன் அந்த டைம்ல இனிஷியலா. ஸோ அந்த மாதிரி டைரக்டருக்கு சப்போர்ட் பண்றது. அதுக்கப்புறம் இதுக்குள்ள வந்த எல்லா ஆர்டிஸ்டும், அப்புறம் கேமராமேன், ஆரம்பத்துல இருந்தே வந்து செந்தில் நிறைய சொல்லிட்டு இருந்தான் ஒர்க் பண்ணும்போது. அவர் எவ்வளவு ஃபாஸ்டா இருக்காரு, எவ்வளவு டெக்னிக்கலாக எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு ஃபில்முக்குள்ள, அண்ட் அவருடைய கிரியேட்டிவ் கான்ட்ரிபியூஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் லைட்டிங் அண்ட் லென்சிங் அதெல்லாம் வந்து நிறைய பேசிட்டு இருந்தான். அண்டு எல்லா நடிகர்களும் அவங்களுக்கானதை இப்போ எனக்கு நான் அன்னைக்கு முதல்ல சொன்னது அந்த இதில் சொன்னது, அவரெல்லாம் வந்து சசியெல்லாம் வந்து வந்தது வந்து அது சூரியனுடைய அந்த கேரக்டர் தான் நினைக்கிறேன். அவர் இத்தனை வருடமா வந்து அவர் என்னவா இருக்காரோ அதுக்காக தான் அவங்க எல்லாம் வந்தாங்கன்னு நினைக்கிறேன்.
நான் முதல்ல கேட்டேன் சார், செந்தில் சொல்லும்போது நான் கேட்டேன், அவர் ஏன்ப்பா வர போறாரு, அவர் வரமாட்டாருப்பா, இந்த படத்துல ஏன்ப்பா அவர் பண்ணணும், ரோல் நல்லா இருக்கு, பட் அவர் ஏன் இதை பண்ணணும். அப்புறம் செந்தில் ஃபோன் பண்ணி சார் பண்றேன்னு சொல்லிட்டாரு. செந்தில் சொன்னாரா சூரி சொன்னாரா தெரியல, 2 பேர் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது, அப்படியா படத்துக்கு பெரிய பிளஸ்ஸா இருக்கும் அப்படின்னு சொன்னதால படம் பார்த்துட்டு நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, அவருக்கு இது ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு கேரக்டரா இருக்கு அப்படின்னு எனக்கு இருந்தது. அவர் சொன்ன மாதிரி அவரு ஒரு விஷயத்துக்காக வந்தாரு, அது கூட அவருக்கு இன்னொரு போனஸும் இருந்தது. அண்ட் சூரியுடைய கமிட்மெண்ட் டு டூ அ ஃபில்ம், அது எனக்கு ஒரு ரோல் பண்ணணும்னா விடுதலை பண்ணும்போதே அவருக்கு இங்க ஒரு இந்த ரைட் ஷோல்டர்ல ஒரு லிகமெண்ட் டேர் இருந்தது, அதோடு தான் பண்ணாரு. நான் சரி கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம், இல்லை நான் பண்ணிடுவேன். அவருக்கு என்னன்னா சரி பிரேக் எடுக்கலாம், திரும்ப நான் ஆரம்பிக்கிறது இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணிடுறேன், அவருக்கு அடுத்த ஷெட்யூல் போறதுக்கு இன்னும் பயம், அதனால அப்படியே பண்ணிடுறேன். அதுல தெரியும் கொஞ்சம் ஓடும்போதெல்லாம் தெரியும். அங்கப்பட்ட காயத்தோடவே இந்த ஷூட்டிங்கு போறாரு. போனா அங்கேயும் போய் சும்மா இல்லாம அந்த ஃபர்ஸ்ட் அந்த டைட்டில் ரிவீல் பண்ண அந்த இதுல ஒர்க் பண்ணி இன்னும் டேமேஜ் பண்ணிக்கிட்டாரு. ஆனாலும் அதை என்கிட்ட ஒரு டைரக்டர் இதை கேட்கறாங்க, எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, இதுல என்னோட 100% நான் கொடுக்காமல் இருந்துடக்கூடாதுன்னு சூரி நினைக்கிறது இருக்கு இல்லையா, அது ஒரு டைரக்டருக்கு ஒரு பெரிய டிலைட்டா இருக்கு ஒர்க் பண்றதுக்கு. எனக்கு அப்படி இருந்தது, செந்திலுக்கும் கண்டிப்பா அப்படி இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சூரி இங்க இருந்து கொஞ்சம் கீழே ஒரு 10 அடியில இருந்து குதிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த ஷாட். சரிண்ணே மேல இருட்டேன் அண்ணா, அதுக்கு மேல உனக்கு 15 அடி அங்க இருந்து குதிக்கிட்டு போனா இன்னும் நல்லா இருக்கும்ண்ணே, ஓகே குதிங்க அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நம்மள இம்ப்ரெஸ் பண்றதுக்கும் சர்ப்ரைஸ் பண்றதுக்கும் எப்போதுமே தயாரா இருக்கிற ஒரு நடிகனா இருக்கிறாரு. அண்ட் ஒரு இஸ் பீங் ட்ரூ டு ஹிம்செல்ஃப். ஒரு கேமரா ரோல் ஆகும்போது நடிக்க முயற்சி பண்ணாமல் அதை உணர்வை உள்வாங்கி அந்த கதாபாத்திரமாக இருக்க முயற்சி பண்றாரு. அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். அதை அப்படியே அவர் வளர்த்துக்கிட்டாருன்னா இன்னும் நல்லா இருக்கும். அண்ட் இன்னும் நிறைய பேர் ஆர் உதயகுமார் சார், நீங்க நல்லா நடிப்பீங்கன்னு எங்களுக்கு எல்லாம் முன்னாடியே தெரியும் சார், உங்களுக்கு ஏற்ற கேரக்டர்ஸ் வரல சார், அவ்வளவுதான் சார், வரும்போது கண்டிப்பா கூப்பிட்டுருவோம் சார். அண்ட் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிற 5 ஸ்டார் செந்தில் சார், அவங்க இப்போ 2-3 படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா பண்றாங்க. அண்ட் இந்த படத்தை சரியா கொண்டு போய் சேர்த்த இதுக்கு நானும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப எஃபிஷியண்டா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தீங்க படத்தை. அண்ட் எல்லா படத்துக்கும் ரிலீஸ் நேரத்தில் ப்ராப்ளம்ஸ் வரும், எல்லா படத்துக்கும் ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த படத்துக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அந்த ப்ராப்ளம் வர நேரத்தில் ப்ரொடியூசர் கூட இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எப்போதுமே அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா ப்ரொடியூசர் பணம் போட்டுட்டு படம் பண்றாங்க, அந்த நேரத்தில் நம்மளால என்ன செய்ய முடியுமோ அந்த சப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்கணும் ரிலீஸ் நேரத்தில் அப்படின்னு சொல்லி நான் எப்போதுமே நினைப்பேன். அந்த மாதிரி இந்த படத்துல ப்ரொடியூசர் கூட எல்லாருமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கூட நின்னாங்க. சூரி ப்ரொடியூசருக்கு இருந்தது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் அந்த நேரத்தில். அண்ட் இது இந்த படத்தின் மீது எல்லா விதத்திலையும் நம்பிக்கை வச்சு உழைச்சவங்களுடைய அந்த கதை மேல் இருந்து அவங்களுக்கு அந்த படத்தின் மேல் இருந்த நம்பிக்கை தான் எல்லாருமே அது கூட ஒன்னா நின்னது. அண்ட் அந்த நம்பிக்கையை சரியா ஃபுல்ஃபில் பண்ண அந்த டீமுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். முதல்ல சொன்ன மாதிரி இது சரியா கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுல, ஏன்னா இன்னைக்கு மீடியான்றது நிறைய மாறிடுச்சு. விகடன் மார்க்ல ஆரம்பிச்சு ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் வரைக்கும் இதுதான் அப்படி ஒரு ஸ்க்ரால் பண்ணா வருது. யாரோ ஒருத்தர் சும்மா அந்த ஆடியன்ஸ் ரிவ்யூ அப்படி போடுறாங்க, படம் சூப்பர் தான் இல்ல, ஐயோ நல்லாவே இல்லை. தட் இஸ் ஆல்சோ இன்ஃப்ளூயன்சிங் த வியூவர். அடுத்த ஷோக்கு போலாமா, நாளைக்கு போலாமா நினைக்கிறவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ அந்த விதத்துல மீடியா இந்த படத்தை சரியா பொசிஷன் பண்ணி, அவங்களுக்கு பிடிச்சிருந்ததால சரியா பொசிஷன் பண்ணி இதை கொண்டு போய் சேர்த்து அடுத்தடுத்து தியேட்டருக்கு வர்றதுக்கான என்கரேஜ்மெண்டா மீடியாவினுடைய பஸ் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல நாம் எப்போதுமே பிலீவ் பண்றது ஒண்ணு, நாம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய வேருக்கும் நெருக்கமா இருக்குமோ அவ்வளவுக்கு அளவு மக்கள் அதை
ஏற்றுக்குவாங்க, இன்டர்நேஷ்னலாகவே ஏற்றுக்குவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு எப்போதுமே உண்டு. அதை இந்த படம் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள ப்ரூவ் பண்ணியிருக்குன்னு தான் எனக்கு தோணுது. குமார் கூப்பிட்டப்ப சக்ஸஸ் மீட்டுன்னு சொன்னார். இப்போ சக்ஸஸ் மீட்டுன்னு சொல்லாதப்பா நன்றி மீட்டிங்காவது போடுங்க. ஏன்னா சக்ஸஸ் மீட்னா அது படம் சரியாக போகாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓடாத படத்துக்கு தான் சக்ஸஸ் மீட் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி தான் போகுது. அது ஏன்னா ஒரு பயம், தோல்வினாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். தோல்வியை ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம ஒத்துக்கணும். தோல்வியை ஒத்துக்கிட்டாதான் அடுத்த படம் நம்ம ஜெயிக்க முடியும் ஃபர்ஸ்ட். ஸோ அது தாராளமாக ஒத்துக்கணும். அது தோல்வி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டாதான் வெற்றியை நம்ம ஏற்றுக்க முடியும். அதுதான் ஒன்று இருந்தது. ஸோ அப்போ நன்றின்னு மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு தோல்விக்கு ஒரு காரணம் தான் நம்ம சொல்லுவோம். ஒரு தோல்வி, இந்த படம் தோல்வி இருந்தால் இதான் காரணம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் வெற்றிக்கு பல காரணங்கள் சொல்லுவோம். ஸோ இதனால ஓடிச்சு, இவர்னால, இவங்க இருந்தாங்க இப்போ அப்படின்ற மாதிரி ஒரு காரணம் சொல்லுவாங்க. அது மாதிரிதான் இந்த படத்துக்கு, கருடன் படத்துக்கு வெற்றிக்கு நிறைய காரணம் சொன்னாங்க. ஸோ இந்த கேரக்டர்னால, கர்ணன் அந்த வில்லன் அடிச்ச அவர்னால, என்னால, சூரியனால அப்படின்னு ஒவ்வொருத்தருங்க, டைரக்டரோட இதனால. ஸோ எல்லாரும் ஒரு காரணம் சொல்லும்போது எனக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணமா இருந்தது. அது ப்ரொடியூசர் குமார் தான் ஃபர்ஸ்ட் இதற்கு முதல் காரணம். ஏன்னா இதை டிசைன் பண்ணதே ஃபுல்லா குமார் தான். என்ன கொண்டு வந்ததும் அதுதான். இந்த கேரக்டருக்கு நீங்க தான் நல்லா இருக்கும் அப்படின்னு அப்ப சொல்லும் போதுதான் எனக்கு தெரியல, நடிக்கும் போதுதான் தெரிஞ்சது. ஸோ அவர் தான் இதை ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த படம் வெற்றியையும் கதை கேட்டதுல இருந்து இந்த படத்து மேல நம்பிக்கை எங்க எல்லாரோடையும் அவர் தான் நம்பிக்கை வச்சிருந்தார். ரிலீஸ் வரைக்கும் இந்த படம் ஜெயிக்கும்னு அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கை வச்சிருந்தார் அவர் தான். எல்லாரும் கூட கொஞ்சம் அப்படி யோசிச்சா போகும் அப்படின்ற யோசிக்கல. பட் என்னன்னா ஒரு இது இருக்குமே, இப்போ வந்தாதான் தெரியும் அப்படின்ட்டு இருப்போம். ஆனா வந்தாலும் இதான் கான்பிடண்டா அந்த ப்ரொடியூசர் வச்சிருந்தாரு. ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஓடிடி இதெல்லாம் விற்க முடியாம ரொம்ப சிரமப்பட்டாரு. விற்காம தான் அந்த ரிஸ்கையும் எடுத்தாரு. ஓடிடி விற்கல, எதுவுமே இதாகல. ஆனா நான் ரிஸ்க் எடுத்து நான் ரிலீஸ் பண்ணுவேனே, இது என்னால் நம்பிக்கை இருக்கு, இந்த படம் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு விட்டார். படம் நல்லாவா சக்சஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு படம் தேட்டர்ல ஆடியன்ஸ் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருக்கு. நம்ம இனி தேட்டர்களை நம்பணும். தேட்டர்களில் நிறைய படங்கள் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க அப்படின்றதுக்கு குடும்பமா இது 3வது வாரம் போகுது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டிஸ்ட்ரிபியூட்டர் என் நண்பர் இவர் தான், சிதம்பரம் சார் நண்பர். நான் சிதம்பரத்துக்கு நான் பயந்தேன், ஐயோ ஒரு தப்பா மாட்டிடக்கூடாதுன்னு. நண்பர்னால எனக்கு கொடிவீரனப்ப ரொம்ப உதவினாரு. ஸோ எப்படி குமாருக்கு உதவியா நின்னாரோ எல்லாருக்கும் அவர் உதவியா நிற்பாரு சிதம்பரம் சார். ஸோ அப்படிப்பட்ட நண்பர் ஜெயிச்சது. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி படம் நல்லா போகுதுன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 5 ஸ்டார் செந்தில் சாருக்கும் நல்ல படமா எனக்கு படம் பார்த்துட்டு அந்த சீன்லாம் அழுதுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் போதும் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆர் வி உதயகுமார் சார் ரொம்ப நன்றி சார் எங்களை பாராட்டினதுக்கு. கடைசி எங்களுக்கு சப்போர்ட் பண்ற இந்த படம் ஃபுல்லா அவருடைய அசிஸ்டண்டா இருந்தும் கூட இருந்து சப்போர்ட் பண்ற வெற்றிமாறன் சாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அது அவருடைய பெருந்தன்மை நான் நினைக்கிறேன். அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் சூரிக்காக இந்த படத்துல நான் பண்ணேன். ஒரு நல்லது செய்ய வந்தேன், அது எனக்கு நல்லதாயிடுச்சு பாருங்க. அதான் நான் ஒரு நல்லதை நினைச்சேன், எனக்கு பெரிய நல்லதாயிடுச்சு. அது ஒரு விஷயம் இதுல எனக்கு கிடைச்ச ஒரு விஷயமா இருந்தது. சூரி இனிமேல் யாரும் புரோட்டா சூரி இந்த இதெல்லாம் சொல்ல மாட்டான். அதெல்லாம் அலிஸ்டாப்ல கதையின் நாயனா தான் இருப்பாரு. கதாநாயகனா இருக்கிற வரைக்கும் அவர் என்னைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. கதாநாயகனா மறந்தாதான் கொஞ்சம் கஷ்டம், அதை பார்த்து இருந்துக்கோ. அதான் பட் ரொம்ப டெடிகேட்டிவா ஒர்க் பண்ண சூரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சூரி ஜெயிச்சது நான் ஜெயிச்ச மாதிரி இருந்தது. ஏன்னா தேட்டருக்கு என்னை கூப்பிட்டாரு, எல்லா தேட்டருக்கும் வாங்கினேன், நீங்களும் வாங்க அப்படின்னாரு. இந்த வெற்றியை நீ தான் அனுபவிக்கணும், நீ போ. எல்லா தேட்டரும் அவர் தான் போனார். முதல் நாள் கூப்பிட்டாங்க, நான் போல. இது நீ தான் அனுபவிக்கணும். எல்லா தேட்டரும் போனார், அனுபவிச்சாப்புல. இதெல்லாம் நான் பார்த்துட்டேன், வந்துட்டேன், நான்லாம் பார்த்துட்டேன், இது நீ பார்க்கணும். ஒவ்வொரு தேட்டரும் போ, உன் ஆடியன்ஸ் கொண்டாடி தூக்கி வைப்பாங்க. அப்ப தூக்கும்போது நமக்கு ஒரு பயம் வரும். அது தூக்கும் போதும் அவங்க நம்பிக்கை கொடுக்கும் போதும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம காப்பாற்றணும், நம்மளுக்கு ஒரு பயம் வரும். அந்த பயம் தான் நம்மள பல வருஷமா நம்மளை தாக்கு பிடிக்க வைக்கும். ஸோ அதான் அவருக்கு கிடைச்சிருக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சூரி ஜெயிச்சது நாங்கள் எல்லாரும் ஜெயிச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா பெருமைப்படுறோம். ஸோ எங்களோட டைரக்டர் உதய் செந்தில்குமார் சார் சூப்பரான டைரக்டர். நானே அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன்.
எப்படி எல்லாரையும் ஹேண்டில் பண்ணணும், அமைதியா டென்ஷன் இல்லாம ரொம்ப சார் இது வேணான்றதை கூட ரொம்ப அழகா சொல்லுவாரு. அப்படியா சார் இப்படி பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டார்ல, சார் நல்லா இருக்காரு அப்படின்றாரு. சார் நீங்க வர முடியாது, பரவாயில்ல சார் அப்படின்றாரு. இல்லை இவ்வளவு நல்லவரா இருக்காரு, நடிக்கிறாரா இல்ல உண்மையிலே இப்படிதான் கேரக்டரா அப்படின்றதுக்கு 2 நாள் 3 நாள் ஆச்சு. அப்ப இதுதான் ஒரு கேரக்டர் போக்கு அப்படின்றது எல்லாத்தையும். ஸோ இவ்வளவு ஆர்டிஸ்ட வந்து எல்லாரையும் அந்த மூடு படி நடிக்க வைக்கிறது, எல்லாரும் பிடிச்சி பண்றது எல்லாமே அது வந்து அவரோட கையில தான் இருந்தது. அவர் தான் எங்களை எல்லாத்தையும் சிறப்பாக எடுத்துட்டு போனாரு. சொல்ற விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. சார் இதை மாத்திக்கலாமான்னு சில இடங்கள்ல நான் சொல்லும் போதும் இதை இப்படி வச்சுக்கலாமா அப்படின்றது அவர் ஏத்துக்கிட்டார். அது வந்து அவருடைய இது அவர் தான் இல்லை எங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போன ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப். அவர் தான் அந்த வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான காரணமான ஒருத்தரா இருக்காரு. ஸோ அவருக்கு நன்றி. என்னுடைய கேமராமேன் சார், அவர் வந்து எனக்கு சொல்லி கொடுப்பாரு இந்த லென்ஸு இந்த இது அப்படின்ற ஒரு இதை கேமராமேன் சொல்லி கொடுத்தாரு. இன்னமும் நான் ஏதாவது டவுட்னா அவர்கிட்ட நான் கேட்பேன், சார் இந்த லென்ஸ் என்ன சார், இந்த கேமரா எப்படி யூஸ் பண்ணலாமா, நான் பண்ற படத்துக்கு கேட்டுக்கிட்டேன் அவர்கிட்ட. அதையும் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ உங்களுக்கெல்லாம் நன்றி. இன்னும் முக்கியமான ஒரு விஷயம்னா, நீங்க ஃபர்ஸ்ட் டேவே ஃபர்ஸ்ட் பத்திரிகை ஷோலே சொல்லிட்டாங்க. எனக்கு நண்பர்கள்லாம் ஃபோன் அடிச்சாங்க, படம் சூப்பரா இருக்கு, நல்லா பண்ணிருக்கீங்க, சூரி பிரமாவா பண்ணியிருக்காரு, எல்லாமே நல்லா இருக்கு, இந்த படம் சக்சஸ்ன்றது பத்திரிகை ஷோல தான் தெரிஞ்சது. ஒவ்வொரு படமும் அப்படிதான் பத்திரிகையில தான் ஷோல தெரிஞ்சது. உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் நீங்க சொன்ன இதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த இதை கடைசி வரைக்கும் கொடுத்த உங்களுக்கு பத்திரிகையாளர் மீடியா எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இனி வர்ற தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு படமும் தியேட்டரிலே ஜெயிக்கும், வெற்றி பெறும், மக்கள் வருவாங்கன்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு. நன்றி.